அனைவருக்கும் வணக்கம். இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் எப்படி நம்ம ஃபில் பண்ணணும் அப்படின்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டு விதமாக இந்த ஃபார்மை நம்ம ஃபில் பண்ணலாம். ஒன்று 2002 அந்த வருடத்தில் ஓட்டுரிமை அவங்களுக்கு இருந்திருந்தால் அவங்க எப்படி ஃபில் பண்ணணும், இல்லை அது இல்லாமல் இருக்கிறவங்க எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐஆர் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 காலங்கள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்க, நீங்கள் பார்த்தா தெரியும். 1, 2, 3 இந்த 3 காலம் இருக்குது. ஸோ இந்த 3 காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 2002 உங்களுக்கான ஓட்டுரிமை இருந்தது அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் மற்றும் 2வது காலம் 2 காலம் ஃபில் பண்ணால் மட்டும் போதும். இல்லை அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஓட்டுரிமை எனக்கு இல்லை அப்படின்றவங்க பார்த்தீங்க அப்படின்னா 1 மற்றும் 3வது காலம் இதையும் ஃபில் பண்ணால் மட்டும் போதுமானதாக இருக்கும். இப்போ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா 2002 எனக்கு வாக்குரிமை இருந்தது, நான் ஓட்டு போட்டிருக்கேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா முதல் மற்றும் 2வது காலத்தை ஃபில் பண்ணோம். ஸோ அதை எளிமையாக எப்படி நீங்கள் ஃபில் பண்ண போகலாம் என்னென்னா அந்த 2002 அன்னைக்கு நீங்கள் ஓட்டு போடும்போது உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் என்ன தொகுதி, எந்த தொகுதியில் நீங்கள் இருந்தீங்க, அதோடைய பாகம் என்ன, எந்த இடத்துல நீங்கள் ஓட்டு போட்டீங்க அப்படின்ற தகவலை அதில் பதிவு பண்ண சொல்கிறாங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இது கிடைக்கிறது இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2002 ஓட்டு போட்டவங்களுக்கு ஸோ இந்த மாதிரியான பார்த்தீங்கன்னா ஒரு பழைய ஓட்டர் ஐடி கார்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நேம் இருக்கும், அந்த ஓட்டர் ஐடி நம்பர் இருக்கும். அந்தன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா அன்னைக்கு என்ன தொகுதியில் இருந்தாங்க, அதோட பாகம் என்னென்ன, அவங்களுடைய வரிசை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டர் ஐடி கார்டுலேயே பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இது இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது இருந்தது அப்படின்னா அதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிதான் முதல் காலம் மற்றும் 2வது காலத்தில் நீங்கள் அழகாக நீங்கள் அதை பதிவு பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2002 இருக்கிறவங்களுக்கு ஓட்டுரிமை போட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முதல் மற்றும் 2வது காலம் ஃபில் பண்ணுறதுக்கான வழிமுறை. இப்போ 2வது வழிமுறை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எனக்கு 35 வயது ஆகுது. ஸோ 2002 பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ படிச்சுட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஓட்டுரிமை கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா முதல் காலம் பேசிக் டீட்டெயில்ஸ், அது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிறந்த தேதி இருக்குது, ஆதார் எண், அவங்களோட கல்யாணம் இருந்தால் கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்களுடைய பேர், அவங்களோட ஒய்ஃபோட அந்த ஓட்டர் ஐடி நம்பர், இதை நீங்கள் சாதாரணமாக ஃபில் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு காலமும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 3வது காலமும் அதை ஃபில் பண்ணணும். அப்படி ஃபில் பண்ணுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட தகவல் ஆல்ரெடி அதிலே இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர் ஃபார்ம்லேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் எல்லாமே கொடுத்துட்றாங்க. அது இல்லாமல் உங்ககிட்ட புது ஓட்டர் ஐடி கார்டு தான் இருக்கும். அந்த கார்டில் இருக்கிறதும் எஸ்ஐஆர் ஃபார்மில் இருக்கிறதும் ஒன்றா இருக்கான்னு பார்த்துங்கன்னா அதை என்ட்ரி பண்ணிக்கங்க. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டீடைல்ஸ் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேரண்டோட நம்பர் ரெஃபரன்ஸ் கேட்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2002 இருக்கிற அந்த டீட்டெயில்ஸ் தான் ஃபில் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பாக்கோ இல்லை உங்கள் அம்மாக்கோ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கார்டு இருக்கும், அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணக்கூடாது. இதில் பார்த்தீங்கன்னா 2002 அவங்க எந்த ஓட்டர் ஐடி கார்டு வச்சுருந்தாங்களோ அதோட ஓட்டர் கார்டு நம்பர், அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த தொகுதி என்ன தொகுதியோ அவங்களுக்கு என்ன பாகம் என்ன இருந்தது, எந்த இடத்துல ஓட்டு போட்டாங்க அப்படின்னு அந்த டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் அதில் பதிவு பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் 2வது மெத்தட். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஓட்டர் ஐடி கார்டு பழைய இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் காலத்தில் உங்களோட டீட்டெயில்ஸ் எழுதிக்கிட்டு 3வது காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்பாவோட டீட்டெயில்ஸோ இல்லை உங்கள் அம்மாவோட டீட்டெயில்ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பழைய ஓட்டர் ஐடி கார்டு பார்த்து நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ 2002 அவங்களுக்கு ஓட்டர் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ பெரும்பாலும் ஆன்லைனில் இருக்குது, ஆனால் சரியாக சில ஊர்களுக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது இல்லை. அதனால் இந்த மாதிரி பழைய ஓட்டர் கார்டு அவங்க வச்சுருந்தாங்க, அப்பா இல்லை அம்மா வச்சுருந்தாங்கன்னா அதுலேயே எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. நீங்கள் அதில் நீங்கள் பதிவு பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதை பதிவு பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது.